போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சுரேஷ் அகாடமிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே டெஸ்ட் சீரீஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்ற நம்மளோட செல்ஃப் அனலைசிஸ். ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படித்து வச்சுருப்போம். அதை வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது எதில் தான் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய டெஸ்ட் போடுறதுல தான் தெரியும். நான் ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். சரிங்களா? அப்போ நம்ம திரும்ப 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 டெஸ்ட்டு போடுறப்ப தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா, எது நம்மளோட வீக்கஸ்ட் ஏரியா அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக டெஸ்ட்டு போடணும். சரிங்களா? இப்போ படிக்கிறோம், படித்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கொஸ்டினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 விதமான கொஸ்டின் இருக்கும். ஒன்று நல்லா தெரிஞ்ச கொஸ்டின், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியாத கொஸ்டின், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவா இதுவா அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்க கொஸ்டின். இப்போ இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டினையும் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத எங்கே கற்றுக்கிறலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சில் கற்றுக்கிறலாம். சரிங்களா? இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு 31 டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் சாப்டர் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 டெஸ்ட்டு யூனிட்டை உடச்சி உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டெஸ்ட்டு. ஏன்னா குரூப் 1 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் வந்து கரண்ட் அஃபேரும் ஒரு நல்ல மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டெஸ்ட்டு. ஃபுல் டெஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி டெஸ்ட்டு நடக்குமோ அதே மாடலில் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அசஸ் ரீசனாக இருந்தாலும் சரி, சரிங்களா, விச் ஒன் இஸ் கரெக்ட் இன்கரெக்ட் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதிலேருந்து கொஸ்டின் கேட்குறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்னு, சிம்பிளாக இருக்க கொஸ்டின்னு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சு ஃபுல் டெஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின். சரிங்களா? அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 31 கொஸ்டின், 31 டெஸ்ட் பேட்ச். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 100 கொஸ்டின், ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின், அப்போ டோட்டலாக 125 கொஸ்டின். டூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 hours. இது போக கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு நடக்கும். இந்த கரண்ட் அஃபேர் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 hour 15 minutes. இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22/4/2024 மண்டேலேருந்து ஆரம்பிக்குது. வீக்லி 2 டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் டைம் வேணும். அதனால் வீக்லி 2 டெஸ்ட்டு, மண்டே ஒரு டெஸ்ட்டு, தேர்ஸ்டே ஒரு டெஸ்ட்டு. அப்போ ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே தேர்ஸ்டே 2 டெஸ்ட்டு போகும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஒரு 4 டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூனிட் 8 உடச்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பேரலாக மேக்ஸ் 25 கொஸ்டின் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 9 கொடுத்துருக்காங்க, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th டெஸ்ட்டில் ஐஎன்எம் உள்ள வந்துடுது. சரிங்களா? அப்போ 4 டெஸ்ட்டு தமிழ் சொசைட்டி, அடுத்த 3 டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு யூனிட் 9. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, அதில் ஒரு 2 டெஸ்ட்டு. அடுத்து இந்தியன் பாலிட்டி. சரிங்களா? பாலிட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு 3 டெஸ்ட்டு. இது போக கரண்ட் அஃபேர் டெஸ்ட்டும் ஆரம்பிச்சிருது. பிப்ரவரி மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் டெஸ்ட்டு வச்சுருக்காங்க. என்றைக்கு அப்படின்னா 1/6/2024 சாட்டர்டே. இப்போ கரண்ட் அஃபேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாட்டர்டேவும் கரண்ட் அஃபேர் டெஸ்ட் வருது. சரிங்களா? அப்போ இந்த டெஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் அடுத்தது நீங்கள் தான் உங்களோட ஃபோட்டோவையும் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்போ பேசிக்காக நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு படிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வாரத்தில் 2 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு போட போகிறீங்க. இதில் உங்களுக்கு மண்டே டெஸ்ட்டு ஆரம்பிக்குது. அந்த டெஸ்ட்டு போட்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன் பார்க்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட்டு போடுறோமோ அதை விட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ஷன் பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை கரெக்டாக போட்டிருப்போம்.
தெரியாத கொஸ்டினை வேணால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்ஷன் போடுவோன்னு போட்டிருப்போம். சரிங்களா? நமக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் வர்றப்போ ஃப்ளூக்கில் ஒரு கொஸ்டினை அடிச்சிருப்போம். இங்கே அந்த ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும் உங்களுக்கு ஃப்ளூக்கில் போடுறப்ப. ஆனால் ஏன் அந்த ஆன்சரை போட்டோம் அப்படின்றது எப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் உட்கார்றப்ப தான் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுரேஷில் கொடுக்குற எந்த ஒரு டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டெஸ்ட்டு நீங்கள் போடுறீங்களா, போட்டோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட்டுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன், டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஆன்சர் கீயை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கஷன் நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் படித்த டாப்பிக்கில் இருந்து அழகாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, வேறு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் போட முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன ஆயிடுவீங்கன்னா டியூன் ஆயிடுவீங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக இது ஏற்கனவே படித்தவங்களுக்கும் சரி, இப்போ புதுசாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு உந்து விசையாக செயல்படும். இதை இன்னைக்கு படிக்கணும், இந்த டெஸ்ட் இருக்குது, 2 நாளில் நான் இதிலேருந்து இது வரை படிக்கணும் அப்படின்ற ஒரு உந்து விசை ஏற்படும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷெடியூலாக போட்டு இந்த டைம்லேருந்து இந்த டைம் ஜிஎஸ்சில் நான் இது படிப்பேன், கரண்ட் அஃபேரில் இது படிப்பேன், அதே மாதிரி மேக்ஸுக்கு இது படிப்பேன் அப்படின்னு ஒரு ஷெடியூலை போட்டு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் 31 டெஸ்ட்டும் ஃபுல்லாக கண்டினியூவாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இவ்வளோ தான் அப்படின்ட்டு நீங்களே ஈஸியாக முடிவு பண்ணிடுவீங்க. சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்துக்கிட்டு டெஸ்ட் பேட்சை போடுங்க. நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22/4/2024 மண்டே ஆரம்பிக்குது. சரிங்களா? இப்போ 31 டெஸ்ட்டுமே யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் டெஸ்ட்டில் போய் உட்கார முடியும். சரிங்களா? இப்போ இதை யாரெல்லாம் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு முன்னேறுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, பயன்படுத்திக்கங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.